வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 8வது கணக்கு பார்க்குறோம். 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 சார்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சார்புகளையும் நம்ம சேர்ப்பு விதியை பயன்படுத்தி செய்கிறோம். சேர்ப்பு விதியை பயன்படுத்தி செய்யும்போது கண்டிப்பாக அது சமமாக தான் இருக்கும். நம்ம எப்பயும் செய்யும் மாதிரி தான் செய்ய போகிறோம். சேர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இடது பக்கம் ப்ராக்கெட் போட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கம் ப்ராக்கெட் போடுவோம். அதான் இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இதில் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்குமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி போட்டு மேலே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா அடைப்புக்குறியில் உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு செய்கிறோம். அடைப்புக்குறியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f.g அப்படா என்னது f of g of xன்னு எழுதிக்கிறோம். f of g of xனா g of x என்ன கொடுத்துட்டாங்க 3x + 1ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து f of x என்ன கொடுத்துருக்காங்க x - 1. எக்ஸுக்கு பதில் இந்த 3x + 1 போடுறோம். -1 2 கேன்சல் ஆயிடுது. அப்படின்னா f.g என்னது 3x. f.g என்னது 3x. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கணக்குப்படி பார்த்தோம்னா f.g.h இருக்குது. அப்படின்னா f.g போட்டு h of x அப்படின்னு தான் அர்த்தம். h of x என்ன கொடுத்துருக்காங்க x² கொடுத்துருக்காங்க. அப்படின்னா f.g x² அப்படின்னு போட்டுக்கிறோம். f.g x²னா இங்கே 3x இதை பிரதிகிறோம். f.g என்ன கொடுத்துருக்காங்க 3x. இந்த விதியை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு f.g of h is equal to 3x² வரும். f.g.h is equal to 3x² வரும். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம செய்ய போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் f.g.h வலது பக்கம் அடைப்புக்குறி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பக்கம் செய்கிறோம். g of h of x. h of x என்ன கொடுத்துருக்காங்க x² கொடுத்துருக்காங்க. x² எழுதிக்கிறோம். அடுத்து g of x என்ன கொடுத்துருக்காங்க 3x + 1. அப்படின்னா என்னது 3x² + 1ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க f.g.hன்னு கொடுத்துருக்காங்க. f.னா என்னது f of 3x² + 1. f of xோட விதி என்ன கொடுத்துருக்காங்க x - 1. எக்ஸுக்கு பதில் 3x² + 1 போட்டு -1 போகிறோம். 2 கேன்சல். அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு f.g.h வருது. ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்குவோம். ப்ராக்கெட் மாற்றி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் நம்மளுக்கு 3x² 2 சமமாக இருக்குதா. therefore f.g.h equal to f.g.h. ரொம்ப எளிமையான கணக்கு. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டைப்பில் ஒரு கணக்கு வரும். மொத்தம் 4 கணக்கு இருக்குது உங்கள் புக்கில். அதில் எக்ஸசைஸில் 3 கணக்கு இருக்குது. 3 கணக்குமே போட்டு பாருங்கள். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.